Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மள எல்லோருமே இந்த ஆதார் வச்சிருப்போம். இந்த ஆதார் மூலமா ஆஃப்லைன் eKYC பண்றதுக்கு ஆதார் XML ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, XML ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் XML ஃபைலை நாம எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது, அதற்கு பின் நம்பர் என்ன, அந்த பின் நம்பர் நாம எப்படி செட் பண்ணி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆதார் XML ஃபைல் எதற்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன் eKYCக்கு இந்த ஆதார் XML ஃபைல் தான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு ஒரு பின் கேட்பாங்க, அந்த பின்னும் நாம எப்படி செட் பண்றது அப்படிங்கறது அந்த வீடியோல பார்த்துருக்கோம். இதற்கு நீங்க மை ஆதார் அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லாகின் டு ஆதார் வியா OTP அப்படின்னு வரும். இதுல உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் கீழே கொடுத்திருக்க கேப்சாவை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் வித் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார்ல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய லாகின் பேஜ் சக்சஸ்ஃபுல்லாகி இப்படிதான் வந்திருக்கும். சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பாருங்க, ஆஃப்லைன் eKYC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, to access secure and shareable eKYC document used for offline identification verification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வருது. கிரியேட் a share code of 4 digit. இப்ப இந்த ஆதார் XML ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம ஒரு 4 digit பின் செட் பண்ணோம். இந்த பின் தான் உங்களுடைய ஆதார் XML ஃபைலோட பின் நம்பர். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதார் paperless offline eKYC is a secure and shareable document which can be used by any Aadhaar holder for offline verification of identification. The details will contain name, address, photo, gender, date of birth, registered mobile number, email address and reference ID which contains last 4 digits of Aadhaar number followed by timestamp in digitally signed XML அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு zip ஃபைலா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். A zip file containing your eKYC will be password protected using the above share code. Upon clicking download, the file will be downloaded into your desktop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Create a share code அப்படிங்கிற நேரத்தில் நீங்க ஒரு 4 digit பின் நம்பர் கொடுத்துருங்க. இந்த பின் நம்பர் கொடுத்து நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு zip ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த zip ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பின் கேட்கும். அந்த பின்னா நாம இங்க செட் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எதற்காக யூஸ் பண்றோம் அந்த XML ஃபைல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனை ஆஃப்லைன் eKYCக்கு நம்ம சப்மிட் பண்றதுக்கு இதுதான் ஒரு வழிமுறை. இப்படிதாங்க நீங்க ஆதார் XML ஃபைலை ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான வசதி மற்றும் அதனுடைய பின் நம்பர் செட் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.